சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல ஷேர் மார்க்கெட்டிங்கில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நல்லா இருக்குமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். ஆனா, நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சில தான். ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் குடுத்துர்றேன். ஏன்னா, ஷேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கேப் அது வந்து. இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில மிகப்பெரிய அளவுல நீங்க பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிறத விட லாபம் அதிகமா கிடைக்கும். இதே வந்து நீங்க ஒரு ரூ. 1000 ரூ. 10,000 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடுகளவுக்கு தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு. லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா தான், அந்த ஷேர்ஸ் எல்லாமே நீங்க சேல் பண்ணும்போது, உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும். இதே வந்து சின்ன லெவல்ல பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனா, இதுலயே ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. என்னன்னா, தினம் ரூ. 1000 சம்பாதிக்கிற அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டிங்கில ஒரு சில ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அத மட்டும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தினம் ரூ. 1000 அப்படிங்கிறது கேரண்டி எடுக்க முடியும். ஆனா, கேரண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து எல்லா சமயத்திலுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு சில சமயங்கள்ல நமக்கு அதுல லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதோட ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லெவல் அப்படிங்கிறனால, நம்மளுடைய லாபமும் சின்ன லெவல்ல தான் கிடைக்கும். பெருசா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, பெருசா இன்வெஸ்ட்மென்ட் போட்டா தான் 1000 அப்படிங்கிறது ரூ. 10,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே நாள்லயே நம்மளால சம்பாதிக்க முடியும். அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சப்போஸ் நமக்கு அது கால வாரி விட்டுச்சுன்னா, மொத்தமும் லாஸ் ஆயிரும். இதே வந்து கிரிப்டோ கரன்சிக்கு எடுப்போமே, கிரிப்டோ கரன்சி பொறுத்தவரைக்கும், நம்ம பெரிய லெவல்ல இருக்கிற காயின்களை எதுலயுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. அதே மாரி டாப் லெவல்ல இருக்கிற காயின்லயுமே எதுலயுமே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஆனா, லோ லெவல் காயின், மீடியம் லெவல் காயின் நெறைய காயின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில இருக்கு. அதுல ஒரு சில காயின் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரெகுலரா நல்ல ஆக்டிவா இருக்கிற மாரி இருக்கும். அதனோட ஹிஸ்ட்ரி எப்ப ஆரம்பிச்சாங்க, இதனோட மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனோட மேப் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு தான் அதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அந்த மாரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து லோ லெவல் காயினு ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில நீங்க வந்து காயின் வாங்கும்போது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, வெறும் 5000, 10,000 தான் இருக்கும். ஆனா, உங்களுக்கு அதுல ஒரு 0 மாறுனாலும் கூட, உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 1000 இருந்தா, அது 10,000 மாறும். சப்போஸ் நீங்க 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பண்ண காயினோட வேல்யூ ஒரு 0 குறைஞ்சாலும் கூட, உங்களுக்கு இதுல இன்வெஸ்ட்மென்ட் பைசால ஒரு 0 இன்கிரீஸ் ஆகும். அதாவது நான் ஆரம்பத்தில என்ன சொன்னேன்? ரூ. 1000 போட்டு 10,000 அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க ரூ. 10,000 போட்டிருந்தீங்கன்னா, அங்க ஒரு 0 குறையும்போது, இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? 10,000 1,00,000 மாறும். இதுதான் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சில நடக்கிற ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். கிரிப்டோ கரன்சிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து லாஸ் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா இதுலயும் மிகப்பெரிய அளவுல ரிஸ்க் இருக்கு. ஆனா, நாம வந்து லோ லெவல் காயின்ல கம்மியான அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். காயின்ஸ் அதிகமா இருக்கணும். ஆனா, நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். நான் சொன்ன இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில உங்களால காயின் வாங்க முடியும் அப்படின்னா, இந்த மாரி லோ லெவல் காயின்ல தான் வாங்க முடியும். சப்போஸ் நம்மளோட லக்குல என்னைக்காவது ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து அந்த காயினோட வேல்யூ ஏறிடுச்சுன்னா, நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி நமக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 0 குறைஞ்சாலும் கூட, நம்மளுடைய இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ல ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இது வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜாலம் மாரி. இது வந்து எல்லா டைம்லயுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா, இதுவும் கொஸ்டின் மார்க் தான். ஆனா, இது எல்லாத்தையுமே நேக்கா பார்த்து, நல்லா நோட் பண்ணி, போட வேண்டிய காயின்ல போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அடிச்சு தூக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப நாளாலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு நீங்க காலையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, சாயந்தரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த காயின் நீங்க போட்டதுல ஒரு 0வோ இல்ல 1 மடங்கு, 2 மடங்கு ஏறி இருந்தாலும் கூட, நீங்க உடனே வித்ட்ரா பண்ணாலும் கூட, உங்களுக்கு அப்படியே டபுளா கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த மாரி காயின் நீங்க தான் பார்த்து சூஸ் பண்ணணும். இதுதான் கிரிப்டோ கரன்சி. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வேற, கிரிப்டோ கரன்சிங்கிறது வேற. ஆனா, ட்ரேடிங் மெத்தட் அப்படிங்கிறது 2மே சிமிலரா தான் இருக்கும். ஆனா, மார்க்கெட் கேப்புங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனி வர்ற காலங்கள்ல ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்க போதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக போகுது அப்படின்னு தெரியல. ஆனா, உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சில அதிகமா இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறது
இந்தியாவில் தான் இருக்காங்க. ரீசெண்டாக அமெரிக்காவில் நடந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர் யாரெல்லாம் எங்கே இருக்காங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கும்போது அதில் இந்தியா தான் நம்பர் 1 வந்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் கிரிப்டோ கரன்சிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் இதுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்னாலும் அந்த மாதிரி நபர்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இனி வர்ற வீடியோக்களில் கிரிப்டோ கரன்சி பற்றி பல வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களை செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.